பொங்கல் ஃபெஸ்டிவலை பற்றின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். பொங்கல்னு சொல்கிறதுக்கான காரணம் பால், அரிசி, சர்க்கரைலாம் ஒன்றா ஹீட் பண்ணுறப்போ பொங்கி வரதுனால தான் அதை பொங்கல்னு சொல்கிறாங்க. பொங்கலை நம்ம கொண்டாடுறதுக்கான காரணமே சூரிய கடவுள்கிட்ட நல்ல கிளைமேட்டையும் சூரிய ஒளியவும் கொடுங்கன்னு வேண்டி கேட்கறது தான் பொங்கல்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பொங்கல் அப்போ மட்டும் கரும்பு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கரும்போட அறுவடை சீசன் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைஃபும் கரும்பு மாதிரியே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு கரும்பு யூஸ் பண்ணுறாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு நேத்தோ ஏதோ கொண்டாடப்படுறது இல்லைங்க, சுமார் 2000 வருஷமா கொண்டாடுறாங்க. அதுவும் முக்கியமா தமிழர்களோட பல ஆண்டு வழிபாடு. பொங்கல் பண்டிகையில தான் எந்த ஒரு பிளாஸ்டிக்கோட பயன்பாடும் சுத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். 100% நேச்சுரலான பொருட்களை பயன்படுத்தி தான் பொங்கலை கொண்டாடுறோம். அண்ட் பொங்கல் பண்டிகையப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஜல்லிக்கட்டு தான். இதை நம்ம நடத்துறதுக்கான காரணமே ரேரான தமிழ் மாடுகளை கொண்டாடுறதுக்காகவும் அண்ட் ஊர் பசங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் தைரியத்தை டெஸ்ட் பண்ற ஒரு ஸ்போர்ட்டாகவும் பார்க்கப்படுது. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.